எல்லாருக்கும் வணக்கம். மறக்காம நம்ம டிவோஷனல் எடிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செகண்ட் முருகனின் பிறப்பு. பழங்காலத்தில் அசுரர்கள் பூமியை தொந்தரவு செய்தனர். அந்த நேரத்தில் பகவான் சிவன் தனது ஞானத்தின் அம்சமாக ஒரு தீய கதிரை உருவாக்கினார். அந்த கதிரால் முருகன் தோன்றினார். அவர் பிறந்த இடம் சரவணபோய். முருகன் ஒரு சிறு வயதிலேயே ஞானத்தில் தேர்ந்தவர். உலகத்திற்கு நல்வழி காட்ட பிறந்தவர். தெய்வமாகவும் வீரனாகவும் அவர் வளர்ந்தார். செகண்ட் சூரபத்மனுடன் போர். அசுர ராஜா சூரபத்மன் தேவர்களையும் மக்களையும் தொந்தரவு செய்தான். தேவர்கள் முருகனை வேண்டினர். முருகன் தனது சக்தி வாய்ந்த வேலை எடுத்து போருக்கு புறப்பட்டார். அவர் 6 முகங்களுடன் தோன்றி 6 வழிகளில் போரிட்டார். இந்த போரில் சூரபத்மனை வீழ்த்தி அவனை வெற்றிலை மற்றும் மயில் ஆக மாற்றினார். அந்த நாளை சூர சம்ஹாரம் என்று அழைப்போம். இது ஒரு தெய்வீக வெற்றி நாள். 3 பழனி மற்றும் பிற திருத்தலங்கள். முருகன் திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழனி சுவாமி மலை, திருத்தணிகை பவளமலை ஆகிய 6 படைகளில் வழிபடப்படுகிறார். பழனிமலை சிறப்பு வாய்ந்தது. தந்தையையும் தாயையும் விட்டுவிட்ட பிள்ளை என்ற முறையில் பழனியில் தவமிருந்த முருகன் பசுமை உணவாகவே பரமபொருள் என்று அறிவுரை கூறினார். 4 பக்தியும் மகிமையும். முருகனை வேலாயுதமுடைய தெய்வமாக குகன் என்றும் சுப்பிரமணியன் என்றும் அழைக்கிறோம். அவரது வேல் நமக்கு அறிவை, நம்பிக்கையை, வெற்றியை தரும். பக்தி மனதுடன் முருகனை வழிபட்டால் எல்லா துன்பங்களும் தீரும்.